எந்த பேர் கனிஷ்டன். எனக்கு வயசு 12. எனக்கும் உங்களை மாதிரி விளையாடுறா சரியான விருப்பம். நான் விளையாட போறேன் பாருங்களோ. பாரியோ என்ன விளையாடுவோம்? சரி, நான் 100 ரன் விளையாடு. புளியாடி 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 புளியாடி. அங்கேயும் இல்ல, அதுலயும் இல்ல, அதுலயும் இல்ல. நான் அலாப்பேல், நீ தான் அலாப்புற. உனக்கு தெரியுமோ அப்பா வரைக்க எனக்கு பேனை பென்சில் கொப்பி புத்தகம் எல்லாம் வாங்கிட்டு வாங்கிட்டு உனக்கு மட்டுமே எனக்கு கலர் பென்சில் கலர் கொப்பி எல்லாமே வாங்கிட்டாருன்னு சொன்னேன். யாருக்கு வாங்கிட்டு பாப்போமே பாப்பா. கால தொடக்கம் மாலை வரைக்கும் மாடு போல உழைச்சாலும் கால தொடக்கம் மாலை வரைக்கும் மாடு போல உழைச்சாலும் அடுத்த வேளை சாப்பாட்டுக்கு கொஞ்சம் கூட மிஞ்சதில்லை. அடுத்த வேளை சாப்பாட்டுக்கு கொஞ்சம் கூட மிஞ்சதில்லை. என்ன செய்கிறது நாங்கள் எப்படி வாழுறது? என்ன செய்கிறது நாங்கள் எப்படி வாழுறது? ஒரு நாள் சம்பளம் 2500 ரூபா. இதை வச்சு கொண்டு சாப்பாடு செலவை பார்க்கறதோ மருந்து செலவை பார்க்கறதோ இல்லாட்டி பிள்ளைகள படிப்பு செலவை பார்க்கறதோ என்ன செய்கிறது? வா மச்சான், வா வா வா. என்ன அன்னைக்கு வேலைக்கு போனது போலயா? ஓமடா, கருநாளைப்புறம் தான் ஒரு வேலை வந்துச்சுது. அதான் போயிட்டு அப்படியே வீட்டை போறேன். அப்ப நல்ல காசு விளங்குது போலடா. ஏடே நீ வேற உனக்கு சொன்னா என்னடா, கொஞ்ச நாளா ஒரு வேலையும் இல்ல, வீட்டுல சாப்பாடு அது இது ஒன்றும் இல்லையடாப்பா. இப்ப இந்த காசை கொண்டு போய் தான் ஏதாவது பிள்ளைகளுக்கு வேண்டி கொடுக்கணும். மனுஷி பிள்ளைகள் பார்த்து கொண்டிக்குங்க. நான் போட்டு வரேன் புறநாய்க்காதையா இப்படியே போ. இதோட சீனியா முடியுமா? நான் போறப்ப அடே என்ன அடே இப்படியே பழகிட்டா காசு கட்டினானே. இப்ப இது இதுல இது அடே ஆம்பளையடா ஒரு வேலைகளுக்கு போனாடாப்பா. அப்படியே நேரம் வீட்டை போறது அது உழைச்சனி ஒரு 6 அமரை இருந்தല്ലേ போகணும். ஏய் நீ வேற விஷக்காக சொன்னிக்கிற. உழைக்கிற காசு சாப்பாடு செலவு மருந்து செலவு படிப்பு செலவு இதுகளுக்கு காணாம இருக்குது. இதுக்குள்ள நீ வேற விஷத்தனமாக சொன்னிக்கிற. நான் சாமான் இருக்கு தெரியும், ஒன்றும் யோசிக்க தேவையில்லை. நான் எடுத்துட்டா. சரி சரியா இதுல இது அப்ப காசு வேண்டாம். கொஞ்சம் குறையுது. 1000 சொன்னா கேள்றா. இதை வச்சுதான் பிள்ளை ஒட்டிகளுக்கு வேண்டி கொடுக்கணும். பிள்ளை ஒட்டிட்டு வா. பிள்ளை ஒட்டியலாத வீடு அதான் செய்யுங்களா? சனியன்னு சொல்ல வேற என்னன்னு சொல்றாரு? ஏய் ஜலவா உங்களுக்கு ஒப்ப பார்த்தாலும் கொப்பி பென்சில் படிப்பு டியூஷன் பள்ளிக்கூடம் விளையாட்டு இங்க உழைச்சு கொட்டிய வச்சுக்கிறாங்க. ஜலவா நீ ஒரு பொம்புல எனக்கு கை நட்டு காய்க்கிறான எல்லாம் நான் கொடுத்த இடம்.
நானும் சண்டை பிடிக்கிறேன். டீச்சர் சொல்றவா நான் நல்ல கட்டிக்காரன். ஆனா டீச்சர் தான வீட்டு வேலை ஒன்றும் செய்யறேன். ஏன்னா இது ஒவ்வொரு நாளும் இதை சண்டை பிடிச்சு ஓடிப்பிடும். சண்டைடா எனக்கு பயம். சண்டைடா எனக்கு பயம். வீட்டுல கிடைக்கிற அன்பும் ஆதரவும் எங்களுக்கு கிடைக்காட்டி நாங்கள் எங்க போறது, என்ன செய்யறது? நீங்க ஒரு நிமிஷம் கூட இந்த வீட்டுல மேல இருக்கீங்களா? நான் போறேன். கையாடு, நீங்களும் கொம்மாவும் என்னன்னாலும் செய்து துளையுங்க. எனக்கு 1000 வீடு இருக்கு. அப்பா அப்பா போயங்கப்பா. அப்பா அம்மா அம்மா டேய் பசிக்கிறேன் அம்மா. நான் என்ன செய்யறது? நானும் அவ்வளவு நாளைக்கு ஹைலைட் அட்டை பண்ணி சமைக்கிறது. என்ன செய்ய சொல்றேன்? உங்க அப்பா விட்டுட்டு போயிட்டு நான் என்ன செய்யறது? அம்மா அப்படின்னா நான் வேலைக்கு போட்டோம். தம்பி, நீ படிக்கிற வயசு, சின்ன பிள்ளை, உனக்கு என்ன வேலையை தெரியும்? அம்மா நான் உங்கள் கொடியரோட சேர்ந்து மண்ணேத்த போடுறேம்மா. தங்கச்சி பள்ளிக்கூடம் போய் படிக்கட்டும். பிள்ளை, அண்ணா வேலைக்கு போறேன், நீங்க பள்ளிக்கூடம் அம்மா. இல்லையம்மா, நான் போகல. பிள்ளை, அம்மா சொல்றேன்ல, அண்ணா வேலைக்கு போட்டேன், நீ அண்ணாலும் பள்ளிக்கூடம் போய் படிக்கணும்மா. இல்லம்மா, நான் போகல. அண்ணா போனா அப்பாங்க அண்ணாங்க வீட்டுல நடக்கிற குடும்ப பிரச்சனை எல்லாம் கேட்கணுமாமா. நான் போகலம்மா, எனக்கு ஏறாது. அப்ப என்ன செய்ய சொல்றீங்க? சொல்லுங்க. எல்லாரும் மடிவா பார்த்து ரசிச்சு கொண்டிருக்கிறீங்க. இது நீங்க கேள்விப்படாத கதைகளா? புதுசா கொண்டு காட்டுறோம் புது கதையில ஏதாவது. இது எங்கண்ட ஊர்ல, எங்கண்ட வீட்டுல, எங்கண்ட தெருவுல நடக்கிற கதையில தான் நாங்கள் இங்க சொல்ல வந்திருக்கிறோம். இதே மாதிரி நிறைய கதை இருக்குது, அதுகளை சொல்லத்தான் நாங்கள் இங்க வந்திருக்கிறோம். கதை ஒன்று சொல்ல வந்தோம், கதை ஒன்று சொல்ல வந்தோம், கதை ஒன்று சொல்ல வந்தோம், நாங்கள் கதை ஒன்று சொல்ல வந்தோம், கதை ஒன்று சொல்ல வந்தோம், நாங்கள் கதை ஒன்று சொல்ல வந்தோம், கதை ஒன்று சொல்ல வந்தோம், அறிவென்னும் சுடரேற்றுவோம் என்று மழையாது காப்போம்.
ஆகவே அந்த வகையிலே இந்த நாடகத்தை தொடர்ந்து நாங்கள் ஏதாவது கலந்துரையாடல் செய்ய முடிந்தால் கலந்துரையாடலாம். நாங்கள் ஒரு பாடலோடு இந்த நாடகத்தை ஆரம்பிப்போம். விரிவாக முடிப்போம். மிக முக்கியமான ஒரு காலகட்டத்தில் இன்றைக்கு இந்த முன்னெடுப்பில் நாங்களும் இணைந்து கொள்வது, சமூக மாற்றிக்கொண்டு இணைந்து கொள்வதற்கு மகிழ்ச்சி அடைகின்றோம். இது ஒரு தனி மனித